ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். நீங்கள் யூஎஸ்ஏ பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு எந்த காண்டினென்ட் ஞாபகம் வரும்? அமெரிக்கா ஞாபகம் வரும். ரெண்டாவது முக்கியமான காண்டினென்ட் யூரோப் தானே. ரொம்ப சிம்பிளாக சொன்னா யூஎஸ்ஏ, யூரோப், வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். சிமிலர்லி இந்தியான்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும்? ஏஷியா. இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லணும்னா குளோபல் சவுத். அதாவது உலகம் முழுக்க இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ள ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இந்தியா இருக்கும். ஏஷியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, ரஷ்யா, இந்தியா, சைனா பேசுமே தவிர ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இந்தியா யூரோப்னு பேச மாட்டோம். ஆனால் யூரோப் பார்க்கறது எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக இருக்கும். வெஸ்டர்ன் டெமோக்ரஸி, வெறும் தியரி பேசுகிற கண்ட்ரீஸ், நமக்கும் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு யோசிப்போம். பட் இந்த காலகட்டம் குளோபல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஷிஃப்ட் ஏற்படுத்திருக்கு. என்ன ஷிஃப்ட் அது? எப்பொழுதுமே யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அகைன் ரிவிஷன். யூஎஸ்ஏ பிரசிடென்ட் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா யூரோப் கண்ட்ரீஸும் முடிவெடுப்பாங்க. ஸோ யூஎஸ்ஏட வாய்ஸும் யூரோப் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ல ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்போட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் யூரோப்புக்கு கான்ட்ராஸ்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா யூரோப் இஸ் மேக்கிங் டிஸ்டன்ஸ் வித் யூஎஸ்ஏ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுக்கும் எல்லா கண்ட்ரீஸும் யூரோப்ல. பட் இப்போ அமெரிக்கா ஒரு முடிவு சொல்றதுக்கு முன்னாடியே கூட ஒரு இஷ்யூ இருக்குன்னா பிரான்ஸ், ஜெர்மனி எல்லா கண்ட்ரீஸும் தனக்கு பிடிச்ச ஒரு ஓன் ஆர்குமெண்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது யூஎஸ்ஏக்கு ஆப்போசிட்டாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் குளோபல் ஷிஃப்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரிவிஷன் பண்ணுறேன். ஸோ இந்த குளோபல் ஷிஃப்ட்ல நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அகைன் சொல்கிறேன். யூஎஸ்ஏவும் யூரோப் கண்ட்ரீஸும் சேர்ந்து உருவாக்குறது என்னது? நேட்டோவா? வாட் இஸ் நேட்டோ? ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் தானே. அந்த மிலிட்டரி ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? யூஎஸ்ஏக்கும் யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சேஃப் கார்டு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கண்ட்ரி பிரான்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னா யூஎஸோட ஆர்மி, யூரோப்போட ஆர்மி எல்லாம் சேர்ந்து நேட்டோ ஆர்மி என்ன பண்ணும்? பிரான்ஸ் அட்டாக் பண்ண அந்த கண்ட்ரியை போட்டு காலி பண்ணுறோம். அப்போ எல்லா கண்ட்ரிஸோட ஆர்மி சேர்ந்த மாதிரி தான் அந்த யூரோப் ஆர்மி. ஸோ நேட்டோ இஸ் தி சிம்பாலிக் பவர் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் ஆல்சோ யூரோப். பட் நேட்டோவுக்கு எல்லா கண்ட்ரிஸும் காசு தரதை விட யூஎஸ்ஏ தர காசு அதிகம். தேர்ஃபோர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் சொல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசி. யூஎஸ்ஏ இதுக்கப்புறம் நேட்டோவில் அதிகமாக செலவு பண்ணாது. நாங்கள் இது கஷ்டப்பட்டு நேட்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். யூரோப் என்ன பண்ணணும்? அவங்களுக்கான ஓன் ஆர்மி உருவாக்கணும், ஓன் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க தான் உருவாக்கணும். யூஎஸ்ஏ குறைச்சிடும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் யூரோப்பில் ஒரு கண்ட்ரிக்கு ப்ராப்ளம்னா நேட்டோ கண்டிப்பாக வருமானது ஒரு டவுட். அது அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே செக்யூரிட்டியாகவே யூஎஸ்ஏ கூட இருக்காதுன்னு சொல்லும்போது யூரோப் என்ன பண்ணும்? தனியாக வச்சுக்க ஆரம்பிக்கும்ல. ஒரு குளோபல் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் யூஎஸ்ஏக்கும் யூரோப்புக்கும் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கான நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கனடாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ரிஃப்ட் அதிகமாக இருக்கு. கனடா இஸ் கெட்டிங் க்ளோசர் டு இந்தியா. யூகே என்ன பண்ணுது? யூரோப் விட்டு வெளியே வருது. தனியாக இந்தியா கூட அக்ரிமெண்ட் போடுது. ஜெர்மனி ரீசெண்ட் டைம்ல தன்னோட ஓன் கண்ட்ரிக்காக டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்குது, இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரி ஓன் இனிஷியேட்டிவ் எடுக்குது. அப்போ அவங்களோட மெயின் அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குன்னா, இதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட குட்டி பிரதரா நம்ம இருக்க தேவையில்லை. இந்த உலகத்தோட பவர் ஆஃப் சென்டர்ல யாரும் வந்துடணும்? யூரோப் ஆகணும். என்ன ரீசன்? உலகம் முழுக்க நிறைய இடத்துல வார் நடக்குது, புதுசா பவர் உருவாகுது. அப்ப நமக்கான ஒரு சென்டர் நம்ம உருவாக்கணும். யூரோப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி? நம்ம கண்ட்ரிக்கு எது கரெக்டா இருக்கோ நம்ம கண்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறது, இண்டிபெண்டா முடிவு எடுக்கிறது, எந்த கண்ட்ரியோட ஃபோர்ஸ் இல்லாம முடிவு பண்றது ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. இது யாரோட பெர்ஸ்பெக்டிவ்? இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ். இது யாருக்கு பிடிக்காது? யூரோப்புக்கு பிடிக்காது. என்ன ரீசன்? மோஸ்ட் ஆஃப் தி டெசிஷன் டேக்கன் பை யூஎஸ்ஏ. பட் இப்போ யூரோப் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அவங்களுக்கான ஓன் பாலிசியை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. which means they are started supporting the strategic autonomy. ஓரளவுக்கு ஓகேல. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா எப்படி யோசிக்கும்? இந்த உலகம் என்ன மாறிட்டு இருக்கு? மறுபடியும் பைபோலரா மாறுது. which means USA versus சைனா மாறிட்டு இருக்கு. சில பேர் யூஎஸ்ஏ பக்கம் போறாங்க, சில பேர் சைனா பக்கம் போறாங்க. இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஒரு கண்ட்ரி சொல்றதுக்கு ஃபாலோ பண்றது நமக்கு பிரச்சனை ஆகும். we need what? மல்டி அலைன்மெண்ட். நிறைய கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் சூட்டபிள் லொகேஷன் எது? யூரோப். அதனால ரீசெண்ட் டைம்ல இந்தியா என்ன பண்றாங்க? இட் இஸ் டேக்கிங் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் G7 மீட்டிங்ஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும் G7 யாரு? பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, யூரோப் கண்ட்ரிஸ். ஸோ ஆல்ரெடி இந்தியா இந்த வெஸ்டர்ன் டெமோக்ரஸின்னு சொல்ற யூரோப் கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 5 இயர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சை எப்படி சரி பண்றது, இந்தியாவோட ட்ரேடை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதாவது இந்தியாவோட பிசினஸ் எப்படி யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டெக்னாலஜி எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம், இது எல்லா விஷயத்திலையும் ஆல்ரெடி இந்தியா இஸ் என்கேஜிங் வித் யூரோப். ஃபேக்டா சொல்லணும்னா இந்த கடைசி 7 வருஷத்துல வழக்கமா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட யூரோப்போட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் 70% அதிகமா இருக்கு. மீனிங் புரியுதா? லாஸ்ட் 7 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு 100 கம்பெனி இந்தியாவுக்கு வருதுன்னா, யூரோப் கம்பெனி வருதுன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா 70% கம்பெனி இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ யூரோப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இஸ் இன்க்ரீசிங். அதுலேயும் முக்கியமா நிறைய பிரான்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க, 370%. சிமிலர்லி கடைசி 3 வருஷத்துல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்தியாவில இருந்து யூரோப்புக்கு போற பொருள் எல்லாம் எப்படி சொல்லலாம்? யூரோப் இஸ் இம்போர்ட்டிங் குட்ஸ் ஃப்ரம் இந்தியா டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்தியா யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் அக்ரிமெண்ட், இதை பாருங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்க. இந்தியா யூரோப் யூனியன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் போடுங்க. பிளஸ் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். ஸோ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான ரூட் எப்படி உருவாக்கலாம், இது எல்லாத்த பற்றி ஆல்ரெடி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த பைபோலார் வேர்ல்டுல இருந்து மறுபடியும் மல்டிபோலராக மாற்றுறதுக்கு, மல்டி எலிமெண்ட்டை உருவாக்குறதுக்கு இந்தியா ஆல்ரெடி ஸ்டார்டட் என்கேஜிங் வித் யூரோப். அண்ட் வெறும் ட்ரேடு மட்டும் பார்க்காம இன்னொன்று பார்க்கணும், டெக்னாலஜி பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா யூரோப் இஸ் தி லீடர் இன் தி டெக்னாலஜி. ஹார்ட்வேர்ல இருந்து, செமிகண்டக்டர்ல இருந்து,
ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் யூரோப் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அப்போ யூரோப் கூட இந்தியா என்கேஜ் ஆகும்போது டெக்னாலஜிக்கல் லெவலில் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவும் யூரோப்பும் ஒரு டெக்னாலஜி உருவாக்கும் போது மோஸ்ட்லி they will make it as the public good. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ இருக்குல்ல, ஆதார் கார்டு, யூபிஐ, எல்லா சிஸ்டம் பப்ளிக் தானே. ஸோ பப்ளிக் குட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யூரோப் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் உருவாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்ரெடி பிசினஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னா, ரீசென்ட் டைம்ல இந்தியாவில் வந்து ஒரு பொருளை வந்து யூரோப்புக்கு அனுப்புனா யூரோப் என்ன பண்றாங்க, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஃபாலோ பண்றாங்களா. அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மோஸ்ட் ஆஃப் தி பொருள் என்ன பண்ணுது, நிறைய கோலை எரிச்சு கார்பனை எமிட் பண்ணி உருவாக்கின பொருள். அந்த மாதிரி பொருள் நாங்கள் வாங்க மாட்டோம். அது கிளைமேட் சேஞ்சை உருவாக்குறதுனால அது அந்த பொருள் எங்களுக்கு யூஸாக இருந்தாலும் இந்தியா கிட்ட வாங்க மாட்டோம். இந்தியா என்ன பண்ணணும், டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணாத மாதிரி எல்லா பொருளும் உருவாக்கணும். யோசிக்க முடியுதா? சரி, நாளைக்கு நீங்கள் ஒரு சிமெண்ட் உருவாக்குறீங்க. சிமெண்ட் உருவாக்குறதுக்கு என்ன தேவை, ஹீட்டு தேவை. ஹீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, சோலார் எனர்ஜி பயன்படுத்தல, கோலை பயன்படுத்துறீங்க. கோல் என்ன பண்ணும், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணும். அப்போ இந்தியா மோஸ்ட் ஆஃப் தி பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணி தான் பண்ணுது. அந்த மாதிரி பொருள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உள்ள என்டர் பண்ண மாட்டோம். சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் யார் யூஸ் பண்ணுறா, யூரோப் இருக்கு. அப்போ கிளைமேட் பேஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு பொருள் உள்ள வராமல் பாதுகாக்கிறீங்களா, கிளைமேட் பேஸ்ட் ப்ரொடெக்ஷனிசம். இதெல்லாம் சரி பண்ணலாம். பட் இதெல்லாம் சரி பண்ணணும். நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்ல பிசினஸ் என்கேஜ்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பிசினஸ் பிளஸ் டெக்னாலஜி பிளஸ் இதில் முக்கியமானது ஹியூமன் ரிசோர்ஸ். இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் 2 கண்ட்ரில இருந்தும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கணும். ஒரு கம்பெனி அவங்க ஊருக்கு போகிற விஷயம் கிடையாது. யூரோப்பில் இருக்கிற ஒரு இன்ஜினியர் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணணும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூரோப்பில் போய் படிக்கணும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸில் எக்ஸ்சேஞ்சில் கோட் டெவலப்மெண்ட் உருவாக்கணும். ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டும் இந்த ஆர்டிக்கலோட கம்பைலேஷன் தான். இந்த ஆர்டிக்கலோட ஹெட்டிங் படிங்களேன், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் யூரோப் வாக்கிங் இன் ஸ்டெப். அந்த ஹெட்லைன்லேயே புரியுதுல, இந்தியாவும் யூரோப்பும் சேர்ந்து வேலை செய்யணும். அதுக்கான காரணங்கள் என்ன, அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாம் தான் இப்போ பார்த்தோம். பட் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணல. இந்த ஆர்டிக்கலோட சம்மரி தான் பார்த்துருக்கோமே தவிர எல்லா பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணல. இதெல்லாம் மோஸ்ட் ஈஸியஸ்ட் பாயிண்ட்ஸோ உங்களால் கேதர் பண்ணிக்க முடியுமோ அந்த ஃபேக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் லைக் தட் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த காலகட்டத்தில் ஒரு யங்ஸ்டருக்கு ஜாப் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன, உங்கள் டிகிரிலாம் செகண்டரி தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸ்கில் தானே. உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற ஜாப் கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த காலகட்டத்தில் இந்த ஊரில் நீ டிக்னிஃபைட் லைஃப் ஆடணும்னா நீ கற்றுக்க வேண்டியது ஏதாவது ஒரு ஸ்கில். அண்ட் அந்த ஸ்கில்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எது, ஸ்டெம் தானே. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கும். பட் இந்த 4 டிசிப்ளின்ல யாருக்கு ஸ்கில் இருக்கோ அந்த கெத்து. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு இந்த 4 டிசிப்ளின்ல ஸ்கில் இருக்கா இல்லையா, ஸ்டெம் பேஸ்ட் நாலேஜ் கேர்ள்ஸ்க்கு இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ண போறோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேக்ட் கிடைச்சிருக்கு. எந்த கண்ட்ரிலாம் பெரிய கண்ட்ரின்னு சொல்றோமோ, மேஜர் எக்கானமின்னு சொல்றோமோ, அந்த கண்ட்ரிஸை விட இந்தியாவில் இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர் அவங்களோட கிராஜுவேஷன் பண்ணது ஸ்டெம். ஒன்று மேக்ஸ் எடுத்துருக்கலாம், இன்ஜினியரிங் எடுத்துருக்கலாம், சயின்ஸ் எடுத்துருக்கலாம், டெக்னாலஜி எடுத்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு 100 கேர்ள்ஸ் படிக்கிறாங்கன்னா, டிகிரி படிக்கிறாங்கன்னா, அந்த 100 பேரில் 43 பேர், which means 43% of girls have graduation in STEM discipline. But what is the contradiction? இதே டேட்டாவை படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது ஒரு 100 ஜாப் வேகன்சி வச்சுக்கலாம். என்ன வேகன்சி, இந்த ஸ்டெம் வேகன்சி. சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு, டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு, மேக்ஸ் முடிச்சவங்களுக்கு, இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒரு ஜாப் வேகன்சி இருக்குன்னா, அந்த வேகன்சில கேர்ள்ஸ்க்கு கிடைக்கிற வேகன்சி ஜாப்ஸ் வந்து 27 வேகன்சி தான். அப்போ கேர்ள்ஸ்ல பாதி பேர் ஸ்டெம் படிச்சிருந்தோம், ஸ்டெம் ஜாப்ஸ்ல ஜஸ்ட் 27 பேருக்கு தான் 27% ஆஃப் ஸ்டெம் ஜாப்ஸ்ல மட்டும் தான் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பேரடாக்ஸ். கல்விக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லை. இதுக்கு என்ன காரணம், நிறைய காரணம் இருக்கு. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஸ்டீரியோடைப். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பொருளை வெல்டிங் பண்றாங்க. அந்த வெல்டிங்னு ஒரு வேலையை இமேஜினேஷன் பண்ணும்போது எப்படி வரும், பாய்ஸ் தான் வரும். ஒரு கேர்ள் வந்து வெல்டிங் வைக்கிற மாதிரி அதிகமாக இமேஜினேஷன் மைண்ட்ல வராது. லிங்க் பண்ண முடியுதா? ஸோ கேர்ள்ஸ் வந்து ஸ்டெம் டிகிரி வச்சிருந்தாலும் அவங்கள அந்த ஜாப்ஸ்ல ரெக்ரூட் பண்றது கம்மியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எந்த ஊர்ல, இந்தியாவில் மட்டும் கிடையாது. யுனெஸ்கோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு. இந்த ஸ்டெம் ரிசர்ச்ல, இந்த சப்ஜெக்ட்ல ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல 31.5% மட்டும்தான் கேர்ள்ஸ். முக்கால்வாசி பேர் யாரா இருக்காங்க, பாய்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது, பாதிக்கு கேர்ள்ஸ் இந்த ஸ்டெம் ரிசர்ச், ஸ்டெம் கிராஜுவேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கான ஜாப் கிடைக்கல. ஒருவேளை அது எல்லா கேர்ள்ஸ்க்குமே அவங்க படிச்ச கிராஜுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த குளோபல் எக்கானமியோட ஜிடிபி ஆகும், சம அதிகமாகும்ல. எஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த விஷயத்தை யார் சரி பண்ணணும்? ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு, சில ஜாப்ஸ்ல கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து யார் உள்ள வரணும், கவர்மெண்ட் உள்ள வரணும். கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பாலிசி ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டெம் பேஸ்ட் ஒர்க்ல ஒரு உமன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப்புக்கு நாங்க என்ன பண்றோம், ஃபண்ட் தரோம். ஸோ லோன்ஸ் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜெண்டர் பட்ஜெட்டிங் அதிகமாக்கணும். நம்ம பட்ஜெட்ல கேர்ள்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு காசு அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணிருக்காங்களா, 6.8% இருந்து 8.8% ஜெண்டர் பட்ஜெட்டிங்க அதிகமாக்கிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம் புரியுதா? குளோபல் லெவல்ல, இந்தியா லெவல்ல இந்த முக்கியமான ஹை ஸ்கில் சொல்லப்படுற சப்ஜெக்ட்ல கேர்ள்ஸ் கிராஜுவேஷன் பண்ணிருக்காங்க, பட் ஜாப்ஸ் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்டீரியோடைப்பா இருக்கலாம். ரெண்டாவது, கிராஜுவேஷன் இருக்கே தவிர அது என்ன மாறல, ஸ்கில்லா மாறல.
அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரீசெண்ட் டைமில் எதெல்லாம் முக்கியமான ஸ்கில்லோ அதை கற்றுறணும். ரீவேம்பிங் ITIs, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். வாட் இஸ் ரீவேம்பிங்? ஆல்ரெடி நிறைய ITI இருக்கு. அந்த ITIல சொல்லித்தர ஸ்கில் எல்லாம் பழைய ஸ்கில். இப்போ உலகத்துக்கு என்ன ஸ்கில் தேவையோ அதை சொல்லித்தரணும். ரீவேம்பிங் புது வகையான ஸ்கில்லை சொல்லித்தர போறாங்க. எங்க? இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸ்கில் கத்துக்காச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, கேர்ள்ஸ் நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிங்க. கவர்மெண்ட் ஃபண்டும் தரப்போகுது. பட் எல்லா கேர்ள்ஸையும் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சில பேருக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் ஆசை இருக்கும், பட் சில பேருக்கு ஒர்க் பண்ண ஆசைப்படுவாங்கல்ல. அப்போ என்னதான் கவர்மெண்ட் வந்து நேஷனல் லெவலில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாலும் ஸ்கில் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்க போறது யாரு? பிரைவேட் கம்பெனிஸ். அப்போ இந்த வேலைக்கு ஒரு கேர்ளை சூஸ் பண்ணுமா, பாயை சூஸ் பண்ணுமா, பாயை சூஸ் பண்ணுமான்னு முடிவு பண்ற வில் யார்கிட்ட இருக்கு? அந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரி கிட்ட இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி மஸ்ட் ரெக்ரூட் தி கேர்ள்ஸ். அந்த ரெக்ரூட்மெண்ட் பாசிவா இருக்கக்கூடாது, ஆக்டிவா இருக்கணும். வாட் இஸ் ஆக்டிவ்? சூஸ் பண்ண கேர்ள்ஸை ட்ரெயின் பண்ணணும். யூ ஹேவ் டு கிவ் மென்டர்ஷிப், ஸ்கில் ட்ரைனிங். ஒர்க் பண்றதுக்கு சேஃப் பிளேஸ் இருக்கா? அப்போ இண்டஸ்ட்ரியில கேர்ள்ஸ் உள்ள என்ட்ரானது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கேப் பார்த்தோம்ல, அது குறையும். ஸோ இந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட்ஸே இதுதான். இந்த ஹெட்டிங் படிங்களேன், women STEM career and a more receptive industry. Industry must do active participation in recruiting the girls. So இந்த ஆர்டிகல் ஏன் வந்திருக்கு? ஜூலை 15 வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே. அதனால இந்த ஆர்டிகல். ஸோ ஓகேல, சென்டர் பேஜோட 2 ஆர்டிகல் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பேஜ்ல இந்த பாட்டம்ல ஃபேக்ட் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட் முக்கியம். நீங்க சோஷியாலஜி ஆப்ஷன் படிச்சாலும் இந்த ஃபேக்ட்ஸ் முக்கியம். GS2ல சோஷியல் இஷ்யூஸ்ல மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் இது எழுத முடியும். டவுரி டெத் இன் இந்தியா, எவ்வளவு பேர் இறந்து போறாங்க, எத்தனை கேஸ் ஃபைல் ஆகுது, ஃபைல் ஆன கேஸ்ல தீர்ப்பு கிடைக்குதா இல்லையா, அந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ 2017 இருந்து 2022 ஒரு 5 இயர்ஸ் டேட்டா என்ன சொல்லுது? வருஷம் இந்த காலகட்டத்தில் டவுரி கொடுக்காதனால 7000 பேர், 7000 கேர்ள்ஸ் were killed, 7000 டெத் were happened, which means ஒரு நாளைக்கு 19 பெண்கள் டவுரினால இறந்து போறாங்க. பட் நமக்கு வர நியூஸ் ஒரே ஒரு நியூஸ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த 7000 டவுரி டெத் இருக்குல்ல, எல்லாமே ரிப்போர்ட் செய்யப்பட்ட கேஸ் மட்டும் தான். அப்போ அன்ரிப்போர்ட்டட் எத்தனை இருக்கும் யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ வரைக்குமே நீங்க ஒரு கேர்ள் கிட்ட கேட்டீங்கன்னா, டு யூ வாண்ட் டு கெட் மேரி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜெயில் லைஃப்குள்ள போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது ஒரு மேரேஜ் லைஃப் ஒரு கேர்ளை டெத் சென்டென்ஸ்க்கு தள்ளுது. அப்படி தள்ளுற சொசைட்டி சிவிலைஸ்டா இருக்குமா? வாட் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் டவுரி? நிறைய காரணம் சொல்ல முடியும், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, men must stand up against their own family. மேரேஜ் டைம்ல men should not be silent. எல்லா பாய்ஸ்க்குமே டவுரி தப்புன்றது தெரியும், பட் தன்னோட க்ளோஸ் பிளட் ரிலேஷன், அப்பா அம்மா சொந்தக்காரங்க பெரியவங்க மேரேஜ் டைம்ல அதை பத்தி பேசும்போது பீங் சைலண்ட். என்ன ரீசன்? அப்பா அம்மா கூட சண்டை போடக்கூடாது, அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும். men should stand up against their family. law should be real. டவுரி வாங்கக்கூடாதுன்னு லீகலா இருக்கு, ஆக்ட் இருக்கு, பட் தெரியா இருக்கு. அப்போ லாவை கொண்டு வரணும்னா ரியாலிட்டி கொண்டு வரணும். அண்ட் மூணாவது, ஒரு கேர்ளை எப்படி வேல்யூ பண்ணலாம்? அவங்க எடுத்து வர்ற பொருளை வேல்யூ பண்ணக்கூடாது, அவங்களோட ஆக்ஷன்ல வேல்யூ பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ சிஸ்டம் மாற்றணும், லாவை ரியாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணணும், மென் மைண்ட் செட்டை மாற்றணும். இல்லைன்னா இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அகைன் ஃபேக்ட்டுக்கு போகலாம். 7,000 டவுரி டெத் கேஸ் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. ரிப்போர்ட் செய்யப்பட்ட எல்லா கேஸுமே FIR போடப்படுறாங்களா? அதாவது சார்ஜ் ஷீட் போடப்படுறாங்களான்னு கேட்டா நோ. 4,500 தான் FIR ஃபைல் பண்றாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இந்த 4,500 கேஸ்ல 100 பேருக்கு மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, அதாவது கோர்ட்டுக்கு போய் கன்விக்ஷன் செய்யப்படுகிறார்கள். லாஜிக் புரியுதுல? டோட்டலா 7,000 ரிப்போர்ட்டட், பட் கன்விக்டட் ரேட் வந்து 100 பேர் தான். ஜஸ்ட் 1.5% சக்சஸ். என்ன ரீசன்? ரிமைனிங் 90% ஆஃப் கேசஸ் ஸ்டக்ட் இன் கோர்ட். இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக ஃபேக்ட் தாங்க. நம்ம பார்க்குறது ஒரு ஃபேக்ட் மட்டும் தான், நிறைய தியரிஸ் எதுவுமே பார்க்கல, ஜஸ்ட் ரா ஃபேக்ட். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இந்த 7,000 ரிப்போர்ட்டட் டவுரி டெத்தில் எந்த ஸ்டேட்ல அதிகமாக இருக்கு? 60% கேஸ் எங்க நடக்குது? வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, பீகார். அண்ட் அடுத்த லெவல்ல ஜார்க்கண்ட், UP, MP, ராஜஸ்தான், ஹரியானா. இந்த 8 ஸ்டேட்ஸை மட்டுமே 80% கேஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. பட் இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட், இதெல்லாம் ஸ்டேட், இது சிட்டி வைஸ் பார்க்கலாம். சிட்டி இஸ் தி சிம்பிள் ஆஃப் மாடர்னிட்டி தானே, மாடர்ன் வேல்யூஸ் தானே. டோட்டல் டவுரி டெத் கேஸ்ல 30% டெத் கேஸ் இன் டெல்லி சிட்டி அலோன். ஸோ இந்தியாவோட கேபிட்டல்ல 30% டவுரி டெத் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. ஒரு வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டுறதுக்கு, ஒரு ஹவுஸை பில்ட் பண்றதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை. பிரிக்ஸ் தேவையா, சிமெண்ட் தேவை, ஸ்டீல் தேவை, என்ன சொல்லலாம், இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ்ல. ஒரு வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டுறதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் நினைச்சாலும் வீட்டை கட்ட முடியாது. கரெக்டா? சிமிலர்லி இது ஹியூமன் பீயிங், நம்மளோட பாடி, நம்ம பாடி நமக்கான வீடு வச்சுக்கலாம். அப்ப நம்ம பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் தேவையில்ல. அதுக்கு பேர் என்ன? முக்கியமானது அமினோ ஆசிட். ஸ்கூல்ல படிச்சிருப்போம். எப்படி வீடு கட்டுறதுக்கு பிரிக்ஸ், சிமெண்ட், ஸ்டீல் நிறைய இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயோட பாடி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஹிஸ்டடைன், லூசைன், ஐசோலூசைன், லைசின், மித்தியோனைன், ஃபெனிலனைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், வேலைன். ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வரலனா நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்காது, வீடு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்காது. இது பேசிக்ஸ் நமக்கு தெரியும். இப்போ அடுத்த பாயிண்ட், நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். நம்ம உடம்பு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் தி அமினோ ஆசிட்ஸ், நமக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸை நம்ம பாடி என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம உடம்பு என்ன பண்றோம்? நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அப்போ என்ன பண்ண தேவையில்ல, அந்த அமினோ ஆசிட்ஸை
நம்ம ஃபுட்டு வழியாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஃபுட்டு இல்லைனா கூட நம்ம உடம்பே அதை உற்பத்தி பண்ணிக்கும். அதுக்கு பேர் என்ன? நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியலா ஃபுட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் நான் எசென்ஷியல். உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். பட் சில அமினோ ஆசிட்ஸ் உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. அந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபுட்டு வழியா, சாப்பாடு வழியா, கீரை, காய்கறி, மீட்டு, முட்டை ஏதோ வழியா ஃபுட் வழியா சாப்பிடும்போது அந்த அமினோ ஆசிட்ஸ் உங்க உடம்புக்கு வந்துடும். உங்க உடம்புக்கு போய் சேர்ந்துடும். ஒருவேளை அந்த அமினோ ஆசிட்ஸை நீங்க ஃபுட்ல எடுத்துக்கலனா உங்க உடம்பு என்ன பண்ணாது? ஒர்க் ஆகாது. உங்க உடம்போட ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம் வரும். வேற வழியே கிடையாது. இட் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல். உங்க உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. தீஸ் அமினோ ஆசிட்ஸ் ஆர் எசென்ஷியல் டு டேக் த்ரூ ஃபுட். பட் அது பெருசு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலா வீட்டில் சாப்பிட்டா ஒரு சாம்பார் சாதம், இல்லை காய்கறி, இல்லை கறி, இல்லை முட்டை, ஒரு நார்மல் பிளேட்ல சாப்பிடும் போதே அந்த முக்கியமான அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு சேர்ந்துடும். நமக்கு இப்போ அந்த நாலேஜ் இருக்கு. நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம்னா இந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட் ஏன் சொல்றோம்? உடம்பு ஒர்க் பண்றதுக்கான எல்லா அமினோ ஆசிட்ஸ் இதில் ஒர்க்கு நமக்கு தெரியும். இப்போ தெரியும். பட் 1930s டைம்ல தெரியாது. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதா? சரி, அகைன் சொல்றேன். நம்ம உடம்புக்கு சில அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணாது. நாம தான் வெளியில இருந்து ஃபுட் வழியா சாப்பிட்டாகணும் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆளு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அமெரிக்கன் சயின்டிஸ்ட், அவர் பேர் சொல்றேன், வில்லியம் ரோஸ். ஸோ இவர் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? வில்லியம் ரோஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் உயிர் வாடுறோம்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன? டெய்லி ஃபுட்டு சாப்பிட்றோம். அந்த ஃபுட்டு சாப்பிடும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுத்துட்டீங்கன்னா வழக்கமான சாப்பாடு, சாம்பார் சாதம், கீரை, முட்டை, காய்கறிகள், ஒரு பேசிக் ஃபுட்டு சாப்பிட்டு என்ன பண்றோம்? உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். வில்லியம் ரோஸ்க்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு பேசிக் ஃபுட் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டுக்குள்ள நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இந்த ஃபுட் பிளேட்ல எந்த அமினோ ஆசிட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? எந்த அமினோ ஆசிட் தூக்கிட்டா ஹியூமன் பீயிங் ஃபங்க்ஷன் ஆகுது ரொம்ப கஷ்டம். லாஜிக் புரியுதா? அகைன் சொல்றேன். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ரோட்டீன்ல இருக்கும். அப்போ நம்ம உடம்பு அமினோ ஆசிட் எடுத்துக்கணும்னா என்ன சாப்பிடணும்? ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிடணும். அப்போ ஜென்ரலாகவே நம்மளோட இந்தியன் பிளேட்ல சாப்பாடுல என்ன வந்துடும்? ப்ரோட்டீன் ஃபுட் வந்துடும். நம்ம சாப்பிட்றோம், உயிர் வாடுறோம். பட் ப்ரோட்டீனுக்குள்ள நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒரு ஃபுட் பிளேட்லேயே நிறைய அமினோ ஆசிட்ஸ் நம்மளுக்குள்ள போகுது. அந்த லிஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ல எந்த அமினோ ஆசிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? எந்த ஒரு அமினோ ஆசிட் நம்ம உடம்புக்கு போகலன்னா உடம்பு கஷ்டப்படும். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி பண்றாரு? ஒரு எலியை பிடிக்கிறாரு, பிடிச்சி அதுக்கு ஃபுட் தராரு. என்ன ஃபுட்டு? ப்ரோட்டீன் ஃபுட். பட் அந்த ஃபுட்டை கால்குலேட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு பிளேட் சாப்பாடு தரேன். அந்த பிளேட்ல அந்த ஃபுட்ல இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்ல ஒரு அமினோ ஆசிட் மட்டும் தூக்கிட்டு தரப்போறேன். பர்பஸ் என்ன? அந்த அமினோ ஆசிட்ஸ் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியுதா செக் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்? அதே ஃபுட் எடுக்கிறேன், வேற ஒரு அமினோ ஆசிட் மட்டும் தூக்கிட்டு அந்த ஃபுட்டை தரேன். பர்பஸ் என்ன? இந்த அமினோ ஆசிட் இல்லாம நீ ஃபங்க்ஷன் ஆகிற செக் பண்றேன். இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபுட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட்ல இருந்து ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் தூக்கிட்டு இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட்ஸ் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல? எஸ், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அகைன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள், நம்ம உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரிப்பேர் பண்ணணும், ரீஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆகணும், என்ன தேவை? அமினோ ஆசிட்ஸ் தேவை. பட் மோஸ்ட் ஆஃப் தி அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸும் நம்ம உடம்பு என்ன பண்றோம்? ப்ரொடியூஸ் பண்றோம். என்ன பண்ண தேவையில்ல? ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தான் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. உடம்பு ரெடி ஆயிடும். அதுக்கு பேர் என்னது? நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே உடம்பே உற்பத்தி பண்றதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெளியில இருந்து கண்டிப்பா சாப்பிட அவசியம் கிடையாது. தேர் நான் எசென்ஷியல். உடம்பு உற்பத்தி பண்ணிக்கும். பட் சில அமினோ ஆசிட்ஸ் எசென்ஷியலா ஃபுட் வழியா எடுத்தாகணும். அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் எது? ஹிஸ்டடைன், லியூசைன், ஐசோலூசன், லைசின், மித்தியோனைன், ஃபெனிலனைன், த்ரியோனைன், டிரிப்டோஃபான், வேலைன். அப்ப இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. ஃபுட் வழியா தான் எடுத்தாகணும். அப்போ இதை நீங்க ஃபுட் வழியா எடுக்கலன்னா உடம்பு என்ன ஆகாது? ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ உங்க ஃபுட்ல இது மிஸ் ஆயிடுச்சுன்னா உடம்பு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. Therefore these amino acids are essential amino acids. உங்க ஃபுட்ல எசென்ஷியலா எடுத்தாகணும். உங்க உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது. இது யார் கண்டுபிடிக்கிறா? வில்லியம் ரோஸ். யோசிக்க முடியுதா? எலிக்கு சாப்பாடு தரும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன? இந்த லிஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், இந்த 9 அமினோ ஆசிட்ஸை மட்டும் நம்ம தூக்கிட்டு ஒரு ஃபுட்டு கொடுத்தா அது வேஸ்ட். எவ்வளவுதான் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த ஃபுட்டுக்குள்ள இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் இல்லைன்னா உடம்பு ஒர்க் அவுட் ஆகாது. உடம்புக்கு தேவையான நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் எசென்ஷியல் இந்த அமினோ ஆசிட்ஸ். கரெக்டா? சோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன் ஆஃப் வில்லியம் ரோஸ்? நீங்க சாப்பிடுற புரோட்டீன் ஃபுட்ல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கலாம், ஓகே. பட் அதுல கண்டிப்பா 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா டக்குன்னு உடம்பு பாதிப்பு ஏற்படும். நான் இந்த 9 அமினோ ஆசிட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்து பார்க்கும்போது எலி என்ன ஆகுது? growth ஆகல. அப்போ நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிட்டாலும் இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் உங்கள் ஃபுட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இது யார்? எசென்ஷியல் அமினோ ஆசிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ பண்ணுறாங்க. வில்லியம் ரோஸ் 1930s. இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 2024 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நிறைய நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் உற்பத்தி பண்ணுது. ஃபுட்ல இருந்தும் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எடுத்துக்கிறோம். எத்தனை இருக்கு? 9 இருக்கு. ஏதாவது இதுல இருந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்டை ரிமூவ் பண்ணிட்டா, இந்த எல்லா அமினோ ஆசிட்ஸ்ல இருந்தும் ஏதாவது ஒரே ஒரு அமினோ ஆசிட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. சிஸ்டைன், இது ஒன் ஆஃப் தி அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், நம்ம உடம்பே உற்பத்தி பண்ற அமினோ ஆசிட். அப்ப இந்த ஒரே ஒரு சிஸ்டைன் அமினோ ஆசிட் மட்டும்
உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா, அப்ப இந்த ஒரே ஒரு அமினோ ஆசிட மட்டும் உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட் வருது. ஜஸ்ட் 7 நாள்ல 30% வெயிட் வந்து உடம்புல குறையுது. அதுக்கு என்ன ரீசன்? சயின்டிஸ்ட் சொல்ற ரீசன். சிஸ்டைன் அமினோ ஆசிட ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு என்ன யோசிக்குதுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. ஒரு எமர்ஜென்சி டைம். அப்ப தேவையில்லாம எல்லா எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி உடம்புல இருக்கிற ஃபேட் இருக்குல்ல, அந்த ஃபேட்டை பர்ன் பண்ணி நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியா அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, ஃபேட்டை பர்ன் பண்ணுவது ஆகும், வெயிட் குறையும்ல. எஸ், ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதா? நிறைய பேருக்கு வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் நம்ம உடம்புல இருந்து ஒரே ஒரு அமினோ ஆசிடை ரெகுலேட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் 7 daysல 30% வெயிட் குறையுது. அந்த அமினோ ஆசிட் பேர் என்ன? சிஸ்டைன். பட் இந்த சிஸ்டைன் வந்து என்ன கிடையாது? எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடையாது. அதான் முக்கியம். நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி பண்ணிக்குது. அப்போ ஃபுட்ல சிஸ்டைன் இல்லாமலே சாப்பிட்டா கூட உடம்பு என்ன பண்ணிடுது? சிஸ்டைன் அமினோ ஆசிடை உற்பத்தி பண்ணிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ட்ரை பண்றாங்க. ஒரு எலியை பிடிக்கிறாங்க, ஜெனடிக்கலி மாடிஃபை பண்றாங்க. மாடிஃபை பண்ணி இந்த எலியால இண்டிவிஜுவலா சிஸ்டைன், அதாவது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குல்ல, இந்த எலியால இண்டிவிஜுவலா உடம்புக்குள்ள சிஸ்டைனை ப்ரொடியூஸ் பண்ணாத மாதிரி ஜெனடிக்கலி மாடிஃபை பண்றாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த எலிக்கு அந்த அமினோ ஆசிட் கிடைக்கணும், என்ன பண்ணணும்? ஃபுட் தான் கொடுத்தாங்க. ஸோ ஃபுட் கொடுக்கும்போது எலி வெயிட் அதிகமாகுது. அந்த ஃபுட்ல சிஸ்டைனை குறைச்சிட்டா 7 நாள்ல வெயிட் குறைஞ்சிருது. ஸோ இது வந்து ஒரு ஃபைண்டிங். மேபி என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல, நீங்க ரொம்ப ஃபேட்டா இருக்கீங்க, அப்போ உங்க உடம்புல இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆகிற ஒரு நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் என்னது? சிஸ்டைன். அது ப்ரொடியூஸ் ஆகாத மாதிரி ஒரு வேலை பண்ணலாம். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. சிஸ்டைன் அமினோ ஆசிட்ன்றது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. வெயிட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல முக்கியமான ரோல் பண்ணுது. நம்ம உடம்பு டேமேஜ் ஆகாம பார்த்துக்கிற ஒரு முக்கியமான அமினோ ஆசிட் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல வெயிட் குறையதுக்காக அந்த ஒரு அமினோ ஆசிட் தூக்க முடியாது. தூக்கிட்டா முக்கியமான பவர்ஃபுல்லான வேலையை பண்ண முடியாது. ஸோ இப்போ பேசின விஷயம் தான் இந்த ஆர்டிகளோட ஹெட்டிங் படிக்கலாம். The new study shows cysteine withdrawal causes rapid weight loss in mice. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, சுபன்ஷு சுக்லா. ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவர் என்ன பண்ணியிருக்காரு? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் ரிட்டர்ன் வந்துருவாரு. ஸோ சுபன்ஷு சுக்லா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுக்கு போறாரு? எப்படி போறாரு? எந்த ராக்கெட்ல? அந்த மிஷன் நேம் என்ன? எந்த பிரைவேட் செக்டர் அதை வந்து ஸ்பான்சர் பண்ணுது? அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நான் ஷேர் பண்றேன். பட் இந்த நியூஸ் ஆர்டிகல் இருந்து நம்ம 2 விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கணும். அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கு. ரொம்ப சீக்கிரமா ஸ்பேஸுக்கு போகணும். ஸ்பேஸ்க்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பிளானட் மார்ஸ். ஏர்த்தை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. குளோபல் வார்மிங் ரொம்ப ஹீட் ஆகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு ஏர்த்துல வாழ முடியும் தெரியாது. அப்ப மார்ஸ்ல போயிட்டு விவசாயம் பண்ணி பாப்புலேஷன் உருவாக்கி அங்க வாழலாமா? ஏன்னா ஸ்பேஸ் பெருசு. ஏர்த்துன்றது ஒரே ஒரு பிளான் மட்டும் தான். ஸ்பேஸ் முழுக்க போய் டிராவல் பண்ணி அங்க ஸ்டே பண்ணி வாழணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒரே ஒரு முக்கிய விஷயம் தேவை. ஏர்த்துல ஒரு செடி போட்டா முளைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க விதை போடுற செடி இப்படி முளைக்குமா? ஓகே. பட் அதே விதைய ஸ்பேஸ்ல போட்டா, தண்ணி ஊத்தி வச்சா முளைக்குமா? எப்படி முளைக்கும்? மேல முளைக்குமா இல்ல கீழே முளைக்குமா? நமக்கு தெரியும் ஏர்த்துன்றது இந்த இடம் இப்படி போட்டா மேல வருது. பட் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? ஸ்பேஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு ஹாலோ தானே. அதுக்கு என்ன கிடையாது? இது கீழே இது மேல கிடையாது. ஃபுல்லாவே ஸ்பேஸ் தான். கிராவிட்டி இருக்காது. அப்போ கிராவிட்டி இல்லாத ஸ்பேஸ்ல செடி முளைக்குமா? இதுக்கு பேர் என்ன? மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கிராவிட்டியே இல்லாத ஸ்பேஸ்ல போயிட்டு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். ஹியூமன் பீங்ஸ் வாடுறதுக்கான சான்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இடத்துல நம்ம வாடுறோம், வயசாக என்ன ஆகுது? மசில் ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு வீக் ஆயிடுச்சுன்னா மெடிசன் சாப்பிட்றோம், ஸ்ட்ராங் ஆகுது. பட் நம்ம என்ன பண்ண போறோம்? வேற ஊர்ல வளர்ப்போம், வேற ஸ்பேஸ்ல வளர்ப்போம். அப்போ ஸ்பேஸ்ல போயிட்டு நம்ம இருக்கும்போது நம்ம மசில் இருக்குல்ல, அது க்ரோ ஆகுமா ஆகுதா? அங்கேயும் பாக்டீரியா, ஆல்கை எல்லாம் வளருமா வளராதா? இந்த மைக்ரோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவும் போயிருக்காரு. யாரு? சுக்லா. ஆக்சுவலா பார்த்தோன்னா மைக்ரோ கிராவிட்டி சொல்றது தப்பு தான். ஜீரோ போட்டுக்கலாம். ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்பேஸ்ல கிராவிட்டி ரொம்ப இருக்காது. அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பேஸ்ல ஃபார்மிங் பண்ண முடியுமா? அதுக்கான ஸ்டார்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை பட்டாணி வெதர் இருக்குல்ல, இப்போ போடலாம், ஸ்பேஸ்ல வைக்கலாம். வளரதா இல்லையா? இல்லை என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு? அந்த ஸ்ட்ரகிள்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டிகல் இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, எதுக்கு போனார்? ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ரெண்டாவது, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவர் ஒர்க்கை முடிச்சுட்டாரு. என்ன ஆகணும்? மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். எங்க வரணும்? ஏர்த்துக்கு வரணும். ரிட்டர்ன் வர ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸை ஒரு 5-6 ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம். 5-6 கீ டேர்ம் சொல்லிடலாம். அந்த 5-6 கீ டேர்மும் இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்கு. அது முக்கியம். ஃபர்ஸ்ட், இது ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்கிருந்து என்ன ஆகணும்? வெளியே வரணும். வெளியே வரது என்ன தேவை? ஒரு புஷ் தேவை இல்லை. நமக்கு தெரியும், நம்மளை புஷ் பண்றதுக்கு என்ன தேவை? வண்டி தேவை. வண்டிக்கு என்ன தேவை? பர்ன் பண்ணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேர் என்ன? டிபார்ச்சர் பர்ன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு, புஷ் பண்றதுக்கு, டிபார்ச்சர் ஆகிறதுக்கு ஒரு பர்ன் பண்ணணும். பர்ன் பண்ண ஆகும், அந்த வண்டி சுக்லா இருக்க வண்டி வெளியே வருமா? பட் எப்படி வரும்? ஸோ ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ ஃபயர் பண்ண உடனே என்ன ஆகிடும்? வேகமாக வெளியே வரும். வேகமாக வெளியே வந்த வண்டி அடுத்து என்ன பண்ணும்? லைனுக்கு கொண்டு வரணும். எந்த ஆங்கிள் வந்தால் ஏர்த்துக்கு வரும்? லைனிங் பண்ணுமா? அது செகண்ட் ஸ்டெப். அதுக்கு பேர் என்ன? ஃபேசிங் பர்ன். இந்த ஃபீலை தரோம்ல, கரெக்டாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் லைனுக்கு வரும், ஆங்கிள் கரெக்டாக வரும். ஃபேசிங் பர்ன். இப்போ லைனுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகும்? ஸ்பேஸோட ஆர்பிட்ல இருந்து இப்போ ஏர்த்துக்குள்ளே வரணும். லாஜிக் புரியுதா? இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் ஸ்பேஸில் இருக்கும். ஸ்பேஸில் கிராவிட்டி கிடையாது, வந்துட்டோம். இப்போ அடுத்து ஏர்த்துக்கிட்ட வந்த உடனே கிராவிட்டி இருக்கும். அந்த கிராவிட்டி நம்ம எடுத்துரும். அப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தால் என்ன ஆகிடும்? பிரச்சனை வரும். ஸ்லோ பண்ணுறோம்.
ஆர்பிட் பர்ன். சுத்துறதுக்கான புஷ் கொடுத்தோம்ல, அது ஸ்லோ பண்ணிடும். டி ஆர்பிட்டிங் பர்ன். உள்ள என்டர் ஆகுது. ஸோ கிராவிட்டிக்குள்ள வந்தாச்சு. இப்போ அட்மாஸ்பியர் வர போகிறோம். எடுத்துல கிராவிட்டிக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்கும்? அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். அட்மாஸ்பியரிக் என்ட்ரி. ஸோ ஏர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? பேராஷூட் ஓப்பன் பண்ணும். பேராஷூட்டிங். அடுத்து என்ன ஆகும்? அந்த பேராஷூட்டோட ஷூக்ல என்ன பண்ணுவாரு? அந்த வண்டியோட தண்ணில குதிப்பாரா, கடல்ல குதிப்பாரா? ஸ்பிளாஷ் டவுன். குதிச்சு என்ன ஆகும்? ரெஸ்கியூ பண்ண வருவாங்களா? ரெஸ்கியூ. ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட ஷிப் வந்து ரெஸ்கியூ பண்ணும். இதனா இந்த சைக்கிள் டிபார்ச்சர் பர்ன், பேசிங் பர்ன், டிஆர்பிட்டல் பர்ன், அட்மாஸ்பியரிக் என்ட்ரி, ரீஎன்ட்ரி, பேராஷூட்டிங், ஸ்பிளாஷ் டவுன், ரெஸ்கியூ த்ரூ ஸ்பேஸ் எக்ஸ் ஷிப். இதனா இந்த கீவேர்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த நியூஸ் இருக்குல்ல, சென்டர் டிஃபென்ஸ் நியூ கோல் பிளான்ட் ரூல்ஸ் கால்ஸ் தெம் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இந்த நியூஸ் ஜஸ்ட் ஒரு அப்டேட் மாதிரி தான். இந்த நியூஸ்ல இருந்து ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். 2015 கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுது. யாருக்கு போடுது ரூல்ஸ்? எல்லா கோல் பிளான்ஸ், கோலை எரிப்பாங்கல்ல எலக்ட்ரிசிட்டிக்காக, ஹீட்டுக்காக, அந்த கோல் பிளான்ட்ஸுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுது. நான் என்ன ரூல்ஸ் போடுது? கோலை எரிக்கும் போது சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வரும். இது என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லா கோல் பிளான்ட்டும் இதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜி அப்டேட் பண்ணுங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் FGD யூனிட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. வாட் இஸ் FGD? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். ஸோ இந்த யூனிட் நீங்க மாட்டிட்டீங்கன்னா அது என்ன பண்றோம்? சல்ஃபர் வெளியே வந்தாலும் அதை குறைச்சிரும். ஸோ எல்லா கோல் பிளான்ட்டும் கண்டிப்பா இந்த FGD யூனிட்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இது ஆர்டர். இந்த ஆர்டர் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா கோல் பிளான்ட்ஸும் கம்பல்சரியா அதை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஒரு 11% ஆஃப் கோல் பிளான்ட்ஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும். மிச்சவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு கோல் பிளான்ட்லயும் அந்த FGD யூனிட் இன்ஸ்டால் பண்றோம்ல, அது ஹையஸ்ட் காஸ்ட். அவ்வளோ காசு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி அந்த சல்ஃபரை குறைக்கிற அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கிடையாது. என்ன ரீசன்? இருக்கிற கோல்ல இந்தியாவில் இருக்கிற கோல்ல தான் என்ன கிடையாது? இந்தியாவில் இருக்கிற கோல்ல தான் சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கோலை எரிச்சிங்கன்னா அந்த கோலுக்குள்ள இருக்கிற சல்ஃபர் எவ்வளவு தான் இருக்கும்? 0.5% தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்தியாவோட ரூல்ஸ் என்ன? எல்லா கோல் பவர் பிளான்ட்டும் சல்ஃபரை எமிட் பண்ணலாம். எவ்வளவு எமிட் பண்ணலாம்? 50 மைக்ரோகிராம். இதுக்கு மேல வெளியே போகக்கூடாது. இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, இது குளோபல் கண்ட்ரீஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ். ரொம்ப மினிமலான அமௌண்ட் தான் சொல்லியிருக்கோம். மற்ற கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா கோல் பவர் பிளான்ட்டும் இந்த 50 mg விட கம்மியாக தான் எமிட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு இந்த FGD யூனிட்? அப்போ எந்த ஊர்ல எந்த சிட்டில பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணலாம். எல்லா சிட்டியும் தேவையில்லைன்றது தான் நியூஸ். இந்த பேரா படிங்களா? அக்கார்டிங் டு தி மினிஸ்ட்ரி, இந்தியாஸ் ஆனுவல் சல்ஃபர் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் standard 50 microgram cubic meter is more stronger than stringent than Japan 66, European Union 52, Australia 66. மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இந்த பவர் பிளான்ஸ் இருக்குல்ல, ஒரு 600 பவர் பிளான்ட் இருக்கும். இந்தியாஸ் 600 தெர்மல் பவர் பிளான்ஸ். அதில் ஜஸ்ட் 11% மட்டும் தான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா FGD யூனிட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி லாஜிக்? இந்த காத்துல அந்த ஒரு அழுக்கு இருக்கும்ல, பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, PM2.5, அதை அதிகமாக்குறதுல யாரோட ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி? சல்ஃபர் டை ஆக்சைடு ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சல்ஃபர் டை ஆக்சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி குறைக்கிறதுனால PM2.5 அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பாத்தீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அந்த ஹெட்லைன் படிங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் டோல்டு டு பப்ளிசைஸ் தி ஆயில் சுகர் கண்டென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்நாக். பப்ளிக் ஆஃபீஸ் இருக்கு, இல்லை காலேஜ் இருக்கு, அங்கே ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடை இருக்குன்னா அந்த கடை வந்து எல்லா பொருள்லையும் எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்குன்னு என்ன பண்ணணும்? டிஸ்பிளே பண்ணணும் ஒரு போர்டில். ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கடையில் இந்த சமோசா வாங்குறீங்கன்னா இந்த சமோசாவில் 14 கிராம் ஃபேட் இருக்கு, 4 கிராம் சுகர் இருக்கு அப்படின்னு நியூட்ரிஷன் வார்னிங் போர்டை ஒன்றா மாட்டணும். யார் சொல்லியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஸோ முதல் முறையாக எய்ம்ஸ் கேம்பஸ்ல, எந்த ஒரு நாக்பூர்ல இருக்கிற எய்ம்ஸ் கேம்பஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன போர்டு நீங்க பார்க்கலாம்? சுகர் அண்ட் ஆயில் போர்டு. கம்ப்ளீட்டா என்ன ஃபேட்டு, எவ்வளோ சுகர்ன்ற டீடைல் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? நான் பார்த்தோம்ல, இந்தியாவோட ஹெல்த் செக்டர்ல மக்களுக்கு வர நோயில இப்போ ரீசெண்டாக அதிகமாக என்ன வருது? ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ப்ரெஷர். இது மோஸ்ட்லி என்ன காரணம்? ஃபுட்டு தானே காரணம். அப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ல ஒரு சின்ன ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேரா படிங்களா? ஹவு மச் ஆயில், சுகர் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் ஆர் பிரசன்ட் இன் யுவர் ரெகுலர் ஈவினிங் சமோசாவா இருக்கலாம், பிஸ்கெட்டா இருக்கலாம், டீயா இருக்கலாம், பகோடாவா இருக்கலாம், ஜிலேபியா இருக்கலாம். The Union Health Ministry asked all the government departments to display those information in their உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற கேஃபிடேரியா, லாபிஸ்ல, மீட்டிங் ரூம்ல மாட்டுங்க. என்ன ரீசன்? எல்லாரும் யூஸ்வலாகவே இந்தியாவில் ஃபாலோ பண்ற ஸ்நாக்ஸ் இருக்கும்ல, பாப்புலர் இந்தியன் ஸ்நாக்ஸ் யூஸ்வலாக சாப்பிட்றதுனால நம்ம ஹேபிட்ல இருக்கிறதுனால அதில் ப்ராப்ளம் இல்லை நினைப்போம். அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குன்றதை காட்டிடுங்க. அதன் வழியாக லைஃப் ஸ்டைல் டிசீஸை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ we are proposing to display of sugar and oil board initiative to promote healthier dietary habits in various settings. எங்கெல்லாம்? எல்லா ஸ்கூல்ஸ்லையும், ஆஃபீஸ்லையும், பப்ளிக் இன்ஸ்டியூஷன்லையும் டிஸ்பிளே பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் இப்போ நாக்பூர் எய்ம்ஸ்ல கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு military எக்ஸசைஸ். தாலிஸ்மான் சபர் தானே பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் a military எக்ஸசைஸ். அது நமக்கு தெரியும். எந்த கண்ட்ரி பண்ணுது? ஆஸ்திரேலியாவா? யார் கூட சேர்ந்து? ஒரு 18 கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க. வார் நடந்துச்சுன்னா எப்படி ஒர்க் பண்ணணும்? ஸோ ஒரு வார் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சிமுலேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ 18 கண்ட்ரிஸ்னா எந்த கண்ட்ரிஸ்? ஏஷியன் கண்ட்ரிஸ் பிளஸ் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற முக்கியமான கண்ட்ரிஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த நியூஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்துடும். அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல ஆஸ்திரேலியா கூட பண்ற எக்ஸசைஸ்ல இந்த எக்ஸசைஸ் முக்கியம். ஏன் ஆஸ்திரேலியா முக்கியம்? ஆஸ்திரேலியா பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இந்தோ பசிபிக் ஓஷன்ல தன்னோட ஸ்ட்ரென்த் அதிகமாக யாரும் யோசிக்கிறா? சைனா யோசிக்கிறாங்க. அப்ப அதே ஓஷன்ல நாங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்றோம்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான மிலிட்டரி எக்ஸசைஸ். நிறைய கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து பண்றோம். அப்ப என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதுல, ஓரளவுக்கு ஓகேல. ஸோ சிம்பிளா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? பசிபிக் ஓஷன்ல சைனாவோட ரைஸ். இப்போ யாருக்கு ப்ராப்ளம்? இந்தியாவுக்கு ப்ராப்ளமா? நம்ம ரீஜன்ல வேற ஒருத்தர் உள்ள வரான். ஸோ செக்யூரிட்டி என்ன ஆகுது? வீக் ஆகுது. ரீஜனல் இன்செக்யூரிட்டி யாரால? சைனாவால. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம ஒரு ஆளு ப்ரிப்பேர்டா இருந்தா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதுல. சைனா பெரிய கண்ட்ரி. அப்ப நிறைய கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேர்டா இருப்போம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மேல பார்த்த எக்ஸசைஸ். தலிஸ்மான் சபர் ஆஸ்திரேலியா கூட சேர்ந்து ஒரு 12 கண்ட்ரிஸ் வார் டைம்ல எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறத ப்ரிப்பேர்னஸ் இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தாலிஸ்மான் சபர் இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது இல்ல, 11th டைம் பண்றோம் நம்ம. ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இந்தியாவோட 35,000 சோல்ஜர்ஸ் ஹேவ் பார்ட்டிசிபேட்டட். ஸோ இது வரைக்கும் பேசினதை இப்படி சம்மரைஸ் பண்ணலாமா? சைனாவோட ரைஸ், ஸோ ரீஜன் லெவல்ல ஒரு இன்செக்யூரிட்டி, என்ன பண்ணி ஆகணும்? வி நீட் ஃபார் ஜாயிண்ட் ப்ரிப்பேர்னஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸசைஸ் லான்ச் பண்ணலாம். தாலிஸ்மான் சபர் லான்ச்டு பை ஆஸ்திரேலியா. அதில் இந்தியா ஜாயின் பண்ணுது. இந்தியா ஜாயின்ஸ் வித் 18 நேஷன்ஸ். மற்ற கண்ட்ரி கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம மேலே என்ன உருவாகும்? ட்ரஸ்ட் உருவாகுமா? இட் பில்ஸ் தி ட்ரஸ்ட். கேப்பபிலிட்டி நிறைய பேர் சேர்றோம், கேப்பபிலிட்டி அதிகமாகும். பிரசன்ஸ், நாமளும் பிரசன்ட் லெவலில் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். ஸோ இட் பில்ஸ் தி ட்ரஸ்ட், கேப்பபிலிட்டி, பிரசன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி இண்டோ பசிபிக் செக்யூரிட்டியா. சிம்பிளா ஒன்லைனா இந்தியாவுடைய ரயில்வே சிஸ்டம் சொன்ன உடனே உங்க மைண்டுக்குள்ள என்ன மாதிரி பிக்சர் வருது? எங்க ட்ரெயின் வருதோ அதை சுத்தி பயங்கரமான க்ரௌடு வருதுன்னா மைண்ட்ல இமேஜினேஷன் வருது. ஒன்று அப்படி வரலாம். ரெண்டாவது முக்கியமான நெகட்டிவ் வந்து இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதாவது கரெக்டான டைமுக்கு வந்துடும். பட் அந்த டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப லாங்கா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் இந்த க்ரௌடுக்கு யோசிங்களேன். ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இல்ல ஒரு இடத்துல நிறைய க்ரௌட் இருக்கு? ஏன்னா அந்த ரயில்வே லைன்ல குட்ஸ் வண்டி வரலாம், லோக்கல் ட்ரெயினும் வரலாம், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வரலாம், பேசஞ்சர் ட்ரெயின் வரும். இப்போ எல்லா ட்ரெயினும் ஒரே லைன்ல வரும்போது என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாரும் இடத்துல நிற்பாங்களே. ஸோ க்ரௌடா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். அப்போ இந்தியாவுடைய ரயில்வே சிஸ்டத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குறதுக்காக கொண்டு வந்தது என்னது? காரிடார் சிஸ்டம். யோசிக்க முடியுதுல? ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஊர், இது ஒரு ஊர். இந்த ஊருக்கு ஒரு ரயில் லைன் இருக்கு. இந்த லைன்ல வெறும் குட்ஸ் வண்டி மட்டும் தான் போகணும். ஏன்னா குட்ஸ்ன்றது பொருள், மக்களுக்கு அடுத்த நாள் தேவைப்படும். அப்போ டெடிகேட்டடா குட்ஸுக்கான ஒரு கார்டர் உருவாக்கணும். குட்ஸ்க்கு பேர் என்ன? ஃப்ரைட் தானே. ஸோ இந்த வார்த்தை பேஸ் பண்ணி தான் டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா யோசிக்க முடியுதுல? இந்த ரயில்வே லைன்ல பேசஞ்சர் ட்ரெயின் வரக்கூடாது, லோக்கல் ட்ரெயின் வரக்கூடாது, வெறும் குட்ஸை எடுத்துட்டு போற ட்ரெயின் மட்டும் தான் வரும். டெடிகேட்டட் காரிடர், டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர், டெடிகேட்டட் குட்ஸ் காரிடர். அப்ப என்ன ஆகும்? குட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது ஃபாஸ்ட் ஆயிடுமா? அப்ப இந்தியாவோட ரயில்வே சிஸ்டத்தை ஃபாஸ்ட் ஆக்கணும்னா கண்டிப்பா என்ன தேவை? ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெடிகேட்டடா ஒரு கார்டர் தேவை. பட் இதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரே லைன்ல ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் வண்டி வரும், அது போற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் வர்ற ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை பிளாக் பண்ணுவாங்க. டைம் என்ன ஆகும்? டிலே ஆகும். ஸோ குட்டு போகிறதும் ஸ்லோ ஆகுது, பேசஞ்சர் ட்ரெயினும் ஸ்லோ ஆகுது. ஸோ இதுக்காகவே 2006 செப்பரேட் ட்ராக் ஃபார் குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃப்ரைட் காரிடார் பிளான். இப்போ அடுத்து வந்து மோடி பிளான்ல ஃப்ரைட் காரிடார் பிளான் காங்கிரஸ் டைம்ல ஆரம்பிச்சது. இப்போ அகைன் மோடியோட பீரியட்ல இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கிருக்காங்க. அப்போ குட்ஸுக்காகவே தனி ரயில்வே உருவாக்குறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்குல்ல, ரயில்வே மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ற ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி மாதிரி 2006 உருவாக்குனாங்க. இதோட மெயின் வேலை என்ன? ஃப்ரைட் காரிடாருக்குன்னு ஒரு டெடிகேட்டடா ஒரு லைனை உருவாக்குறதுக்கான பிளானிங், எக்ஸிகியூஷன், டிசைனிங் எல்லாம் பண்றது இந்த கம்பெனி. ரயில்வேஸ் கீழே வர ஒரு கம்பெனி. அண்ட் இது கூட என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, செம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், 100 கிலோமீட்டரில் போகணும், எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துற மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த ரயில்வே ட்ராக்ஸ்ல கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும், அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி முடிவு பண்ணும்போது இது இந்தியா வச்சுக்கலாம். இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்டா. ஸ்டார்டிங் டைம்ல 2 டார்கெட். 2025க்குள்ள 2 காரிடர் உருவாக்கணும். பஞ்சாப்ல இருந்து பீகாருக்கு எங்க போகுது? வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் போகுதுல, ஈஸ்டர்ன் காரிடர். ஈஸ்ட்டுக்கு குட்ஸ் கொண்டு போறதுக்கான ஒரு காரிடர், ஈஸ்டர்ன் டிஎஃப்சி, ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர். இது ஒண்ணு. அடுத்து மகாராஷ்டிரால இருந்து ஹரியானாவுக்கு வெஸ்டர்ன் காரிடர். இது 2025க்குள்ள. அதுக்கப்புறம் 2030க்குள்ள சென்னையில இருந்து டெல்லிக்குள்ள சவுத் நார்த் காரிடர்லாம் வரப்போகுது. பட் பாயிண்ட் புரியுதுல? டாபிக் வந்து ஒன்று டிஎஃப்சி, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். இதோட அட்வான்டேஜ் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது பத்தி ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேட்டா ஸ்கீம் கிடையாது. பட் ரயில்வேஸ் லெவல் ஒரு பிளான் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நேஷனல் ரயில் பிளான். இந்த டிஎஃப்சி இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டாங்க. 2020 ஒரு பிளான் வந்துச்சு. இப்போ நேஷனல் ரயில் பிளான் அப்டேட் பண்ணிட்டாங்க. நேஷனல் ரயில் பிளான் 2030. இந்த பிளான்ல டிஎஃப்சி வரும். அதாவது ஃப்ரைட் காரிடார் உருவாக்கணும். அண்ட் எல்லா குட்ஸ் போகுதுல, ரோட்ல போகுதுல குட்ஸ், அந்த மோஸ்ட் ஆஃப் த குட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி ரயில்வே லைன்ஸ்ல டெடிகேட்டாக கொண்டு போகணும். ஸோ ரோட்ல போகிற குட்ஸை ரயில்வேஸ்க்கு மாற்றணும். இது ஒரு பாயிண்ட் தான். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹோலிஸ்டிக்காக படிக்கணும்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் ரயில்வே பிளான் ஆகும் வச்சுங்க. ரயில்வேஸ் பற்றி வந்துச்சுனாலே நேஷனல் ரயில்வே பிளான் 2030 இதை பற்றி படிங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் மிஷன் ராஃப்தர் தானே, இந்தியாவில் இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின்
ஃப்ரைட் ட்ரெயின் ரெண்டுத்தோட ஃபாஸ்ட் என்ன பண்ணணும் அதிகமாகும். இன்க்ரீஸ் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின் அண்ட் ஃப்ரைட் ட்ரெயின். இப்போ சொல்லுங்க, ஒரு டெடிகேட்டடாக ரயில்வே லைன்ஸ் உருவாக்கணும்னா எதில் வரும்? இது இந்த சப்ஜெக்ட்ல வரும். எக்கனாமி ஓகே, அதில் எதில் வரும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. எஸ். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எப்போதுமே பேசுகிற பிளான் என்னது? பிரைம் மினிஸ்டரோட கட்டி சக்தி மாஸ்டர் பிளான் தானே. எஸ். ஸோ பிரைம் மினிஸ்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ல ஒரு சின்ன பார்ட் என்னது? டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ அடுத்த நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இன்ட்ரோ பண்ணுறேன். என்டாங்கிள்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? சயின்ஸில் படிச்சிருப்போம். இது ஒரு டிவைஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸை டிஸ்டர்ப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும்? டிஸ்டர்ப் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? என்டாங்கிள்மெண்ட்டா. எதில் படிச்சோம்? குவாண்டம் பிசிக்ஸ் தானே. அதாவது நீங்க ஆட்டம்குள்ள போனீங்கன்னா, மைக்ரோ வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா, ஏதோ ஒரு பொருள் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது எந்த வித கனெக்ஷனும் இல்லாம ஒரு பார்ட்டிகல் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகல் டிஸ்டர்ப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எர்த்ல இருக்கேன், இன்னொருத்தவங்க ஸ்பேஸ்ல இருக்காங்க, ரெண்டு பேரும் கனெக்ஷன் இருக்காது, ரெண்டு பேருமே குவாண்டம் பயன்படுத்துறாங்கன்னா, குவாண்டம் பார்ட்டிகல் பயன்படுத்துறாங்கன்னா, நான் இங்க ஒன்னு எழுதுறேன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துடும்? ஒன்னு வந்துடும். என்டாங்கிள்மெண்ட். ரொம்ப ரியல் லைஃப்ல சொல்லணும்னா ரெண்டு கப்பல் வச்சுக்கலாம், லவர்ஸ் வச்சுக்கலாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க, கனெக்ஷன்ஸ் இருக்காது. பட் இவங்க ஒரு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஃபீல் ஆகும். ஸோ இந்த என்டாங்கிள்மெண்ட் எங்க ஒர்க் ஆகுது? மேக்ரோ வேர்ல்ட்ல கிடையாது, மைக்ரோ வேர்ல்ட். எல்லா பொருளுக்குள்ளேயும் ஆட்டம் இருக்குல்ல, அந்த மைக்ரோ வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா கனெக்ஷன் இல்லாமலே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஒரு என்டாங்கிள்மெண்ட் இருக்கு. கரெக்டா? இந்த விஷயம் நம்ம ஏன் படிச்சு ஞாபகம் இருக்கா? கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி ஞாபகம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன், வாட்ஸ்அப்ல இன்னொருத்தவங்க நீங்க படிக்கிறீங்க, நான் மெசேஜ் பண்ண உடனே என்ன ஆயிடும்? பாஸ்வேர்டு போட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரீச் ஆன உடனே பாஸ்வேர்டு சரியாயிட்டு அந்த ரியல் மெசேஜ் படிச்சிடலாம். ஸோ என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் ஆகுதா? நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அந்த மெசேஜ் யாரும் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? என்கிரிப்ட் ஆகும். அந்த என்கிரிப்ட் ஆன மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆன உடனே டிகிரிப்ட் ஆகி நீங்க படிச்சுக்கலாம். பட் இந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸை பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு டிகோட் பண்ண முடியும். பட் இதுவே ரெண்டு பேருமே குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா, இந்த மெசேஜ் அனுப்பும்போது நடுவில் யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ண அந்த செகண்ட்ல என்ன ஆயிடும்? இங்கே டிஸ்டர்ப் ஆயிடும். என்ன ரீசன்? இதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? என்டாங்கிள்மெண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பாஸ்வேர்ட் பிரேக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? இங்க தெரிஞ்சிடும், டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ கம்யூனிகேஷன் செக்யூரிட்டி இது பயன்படுத்தலாம் சொல்றாங்க. கரெக்டா? இதெல்லாம் பேசிக்ஸ் பழைய நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இப்போ பார்க்க போறது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்க்கும் என்ன இருக்கு? என்டாங்கிள்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். கனெக்ஷனே இல்லை, ரொம்ப லாங் தூரத்தில் இருக்காங்க, இங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இந்த ரெண்டு பார்ட்டிகல் நடுவில் என்டாங்கிள்மெண்ட் இருக்கும்போது நான் இந்த பொருளை டிஸ்டர்ப் பண்றேன். எப்படி? ஒரு சவுண்ட் போட்டு ஒரு நாய்ஸ் போட்டு டிஸ்டர்ப் பண்றேன்னா இந்த ரெண்டு பார்ட்டிகல் நடுவில் இருக்கிற என்டாங்கிள்மெண்ட் ஆயிடும், டிஸ்டர்ப் ஆயிடும். வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இன்டர் பார்ட்டிகல், ரெண்டு பொருளுக்கு நடுவில் இன்டர் பார்ட்டிகல் என்டாங்கிள்மெண்ட்டை ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணா என்ன ஆயிடும்? டிஸ்டர்ப் ஆயிடும். பட் இதுவே இந்த பார்ட்டிகல் இருக்குல்ல, இந்த ஒரே பார்ட்டிகலுக்குள்ள என்டாங்கிள்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த நாய்ஸ் கொடுக்கறது வழியாக என்டாங்கிள்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. அதாவது இன்ட்ரா பார்ட்டிகல் யோசிக்க முடியுதா? ஸோ வாட் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் நாய்ஸ்? இன்டர் பார்ட்டிகல் என்டாங்கிள்மெண்ட்டை நாய்ஸ் என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. அது ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அப்போ ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தா அதுக்குள்ள இருக்கிற என்டாங்கிள்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இந்தியாவோட ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சயின்ஸ் நியூஸ் வந்து இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வரல, பட் பிஐபில வந்திருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 4 பாயிண்ட்: என்டாங்கிள்மெண்ட், இன்டர் பார்ட்டிகல் என்டாங்கிள்மெண்ட், இன்ட்ரா. எல்லாமே எந்த வேர்ல்ட்ல? குவாண்டம் வேர்ல்ட். என்ன பண்ண போறோம்? நாய்ஸ் கொடுக்குறோம். நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது இன்டர் என்டாங்கிள்மெண்ட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. பட் இன்ட்ரா ஒரு பார்ட்டிகளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. ஆப்போசிட் இது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஒரு 3 கீவேர்டு கொடுத்துருந்தாங்க அந்த நியூஸ்ல, அதையும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட் வச்சுக்கலாம், டியூப் லைட். அந்த டியூப் லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி, அது ஃபுல்லா காலி ஆகிறதுக்கு முன்னாடி டிம் ஆகும்ல, அதுக்கு பேர் என்ன? ஆம்ப்ளிடியூட் டேம்பிங். அதாவது வழக்கமான இருக்கிற எனர்ஜி இல்லாம அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது? கொஞ்சம் குறையுது. இல்லைன்னா இப்படி யோசிக்கலாம், நம்ம போன்ல கடைசியா ஒரு 5% சார்ஜ் இருக்கும்போது ஒரு ஸ்டக் ஆகும்ல, அதுக்கு பேர் என்னது? ஆம்ப்ளிடியூட் டேம்பிங். எனர்ஜி என்ன ஆகுது? குறையுது, ஸ்லீப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது. இது ஒரு வார்த்தை. செகண்ட் பாயிண்ட், பேஸ் டேம்பிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மியூசிக் ஓடிட்டே இருக்கு, அந்த மியூசிக்கும் டான்ஸ் ஆடுற டான்ஸருக்கும் சிங்க் ஆகாம ஆடுறாங்கன்னா, இல்ல டிலே ஆகி ஆகுறாங்கன்னா, சாங் ஓடிட்டே இருக்கு பட் டான்ஸ் ஆடுறவரு அந்த சாங்கை விட்டுட்டு டிலே பண்ணி ஆடுறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃபேஸ் டேம்பிங். லாஸ் ஆஃப் ரிதம். ரெண்டு பொருளுக்கு நடுவில் என்ன கிடையாது? சின்க்ரனைஸ் இல்ல. ஸோ ஃபேஸ் ஆகுது, குறையுது. மூணாவது கீவேர்ட் டீபோலரைசிங் டேம்பிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்து ஷேக் பண்ணிடுறீங்க, அப்ப டிஸ்டர்ப் ஆகும்ல. ஒரே மாதிரி இருந்தது போலரைஸ்டா இருந்துச்சுன்னா மாறிடுச்சு, டீபோலரைஸ்ட் ஆயிடுச்சு. டீபோலரைஸ்ட் டேம்பிங். இது எல்லா விஷயத்தையும் குவாண்டம் வெல்ல பண்ணி பார்க்கறாங்க. ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகலுக்கு என்ன இருக்கு? என்டாங்கிள்மெண்ட் இருக்கா? அப்ப என்டாங்கிள்மெண்ட் இருக்கும்போது ரெண்டு பார்ட்டிகல் நடுவில் ஆம்ப்ளிடியூட் டேம்பிங், ஃபேஸ் டேம்பிங், டீபோலரைசேஷன் டேம்பிங் இதெல்லாம் பண்ணா என்டாங்கிள்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுது செக் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் ரிசல்ட்? இந்த எல்லா டேம்பிங் அப்போ இந்த எல்லா டிஸ்டர்பன்ஸும் நாய்ஸ் வழியா தர இந்த எல்லா டிஸ்டர்பன்ஸும் இன்ட்ரா பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகளுக்குள்ள இருக்கிற என்டாங்கிள்மெண்ட் எல்லாம் என்ன ஆகுது? செம ஸ்ட்ராங் ஆகுது. இன்டர் என்டாங்கிள்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. லாஜிக் புரியுதா? இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இன் ஜென்ரல் இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் இந்த பொருள் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு வச்சுக்கலாம், ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக என்டாங்கிள்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு பார்ட்டிகளுக்குள்ள ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிட்டுனா மறுபடியும் நாய்ஸை பயன்படுத்தி இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணலாம்? ஸ்டேபிள் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க ப்ராசஸ் இது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். இந்த காலகட்டத்தில் ஒரு நாடு பணக்கார நாடாக மாறணும்னா எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பயோ டெக்னாலஜி. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், வேக்சினேஷன். நாளைக்கு ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கான வேக்சினை
இந்தியா உற்பத்தி பண்ணுது, இந்தியா கண்டுபிடிக்குது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரிக்கும் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி ஷேர் பண்ணுதுன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், எவ்வளோ பெரிய எக்கனாமி. ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய எய்ம் என்ன ஃபியூச்சரில்? இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்னோவேஷனில், அதாவது பயோடெக்னாலஜி, வேக்சின், இது எல்லாத்துலேயுமே இந்தியா ரிசர்ச் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அதை உலகம் முழுக்க ஈஸியஸ்ட் ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் விற்கணும். இப்போ சொல்லுங்களேன், அது எப்படி முடியும்? கண்டிப்பாக ஒரு 3 பேர் சேரணும். யார் இந்த 3 பேர்? ஃபர்ஸ்ட், நமக்கு லேப் செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னோவேட் பண்ணணும்ல. நாளைக்கு ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு தேவையான வேக்சின் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ணணும்ல. லேப்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். லேப் மீன்ஸ் அர்த்தம் சயின்டிஸ்ட். ஒருவேளை இந்தியாவில் நிறைய லேப் உருவாக்கியாச்சு, இந்த லேப்ல சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அடுத்து என்ன தேவை? நெக்ஸ்ட் அந்த வேக்சினை உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணணும்ல. இண்டஸ்ட்ரி தேவை. இண்டஸ்ட்ரி ஆர் கம்பெனி. யோசிக்க முடியுதா? இப்போ நாளைக்கு நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், இதை உலகம் முழுக்க பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன், நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். யோசிக்க முடியல. வேக்சினை ஒரு சாம்பிள் கண்டுபிடிச்சது வேற, அந்த வேக்சினையே ஒரு 1000 பேருக்கு, 10 லட்சம் மக்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ன தேவை? இண்டஸ்ட்ரி தேவையில்ல. அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் தேவை? ஒரு இண்டஸ்ட்ரி தேவை. அப்போ பயோடெக்னாலஜியோட எக்கனாமியில் இந்தியா வேற லெவலில் வரணும்னா இந்தியாவோட சயின்டிஸ்ட்டும், ஃபார்மா கம்பெனிஸ், இல்லை ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், ப்ளஸ் கடைசியாக தேவை கவர்மெண்ட் தேவையில்ல, பாலிசி மேக்கர்ஸ். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுமா? SYNCHN 2025 இதான் அப்டேட். பேப்பரில் வரல, பிஐபியில் வந்திருக்கு. ஸோ சின்ஷன்ன்றது ஒரு இனிஷியேட்டிவ். சயின்டிஸ்ட் வருவாங்க, கம்பெனிஸ் வரும், கவர்மெண்ட் வரும், 3 பேர் சேர்ந்து இது வரைக்கும் இந்தியா கண்டுபிடிச்ச விஷயத்த எப்படி என்ன பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை பற்றி பேசுகிற ஒரு ஈவெண்ட். லிங்க் பண்ண முடியுதா? இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் டைமில் எடுத்த ஸ்டெப்ஸ்லாம் கேட்டால் அதில் ஒரு வேல்யூடேஷன் அது இந்த பாயிண்ட். சின்ஷன் 2025. அப்போ இந்த ஈவெண்ட்டோட கன்க்ளூஷனா என்ன நடக்கும்னா, இந்தியா முழுக்க நிறைய ட்ரை பண்றாங்க. ரிசர்ச் சென்டர் உருவாக்கணும். எதுல? மெடிசன்ல. ஸோ மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் உருவாக்கணும். நெக்ஸ்ட், ரிசர்ச் பண்ணா மட்டும் போதாது, என்ன தேவை? அடுத்த லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுமா? டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச் ஃபெசிலிட்டி, சிம்பிளா TRFன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா சயின்டிஸ்ட்டும் அவங்க ராவா ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த ரிசர்ச்சை மெடிசனா மாத்துறதுக்கான ஒரு இன்னோவேஷன், மெடிசனா மாத்துறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி. டிரான்ஸ்லேட் பண்றாங்க ரிசர்ச் ஃபெசிலிட்டி அண்ட் கிரியேட்டிங் பயோ பார்க். அண்ட் இது எல்லா விஷயத்தையும் நம்ம எதுக்குள்ள லிங்க் பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்த பயோ E3 பாலிசி ஞாபகம் இருக்குல்ல? பயோ மீன்ஸ் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட என்ன உருவாக்கணும்? நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் உருவாக்கணுமா? ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கணுமா? ரிசர்ச் பண்றதுக்கு, அப்புறம் பிசினஸ் மாத்துறதுக்கு, அதுக்கான ஸ்கில் உருவாக்கணுமா? எம்பவர்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி. நம்ம உருவாக்குற மெடிசன்ஸ், இல்லை வேக்சின்ஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருக்குமே சேரணும். இந்த பயோ E3 பாலிசியோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த மேலே பார்த்தோம்ல ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட். ஸோ ஃப்ரீ டைமில் SYNCHN 2025 PIBன்னு சர்ச் பண்ணுங்க, நியூஸ் வந்துடும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக மெயின்ஸ்ல இந்த கீவேர்டை பயன்படுத்தலாம்.